ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பார்க்கலாமா? சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக. இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அண்ட் புளி ஊற வைக்கணும் அப்படின்றதே மறந்துட்டேன். லேட் ஆனதுனால கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்காக சோக் ஆகும். துவரம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 3/4 கப் கடலைப்பருப்பு அண்ட் 1/4 கப் துவரம்பருப்பு அந்த ரேஷியோவில். நான் எப்போதும் பருப்பு உருண்டையில் முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துப்பேன். கூடவே கட் பண்ண வெங்காயம், பூண்டு, தேங்காய், உப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து உருண்டை பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு மாதிரி தான். புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் கூட சோம்பு அரைச்சி குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா உருண்டெல்லாம் சேர்த்து ரெடியாகி வரும்போது திக்னஸ் கரெக்டாக இருக்கும். பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா உருண்டையெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் சூடான பருப்பு உருண்டை குழம்பு, சவ் பொரியல் அண்ட் அப்பளம் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் சேர்த்து ஊத்தாப்பம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.